வணக்கம் நண்பா, சமூகத்துடன் நான் தான் உங்கள் இசைக்கு. 2024 வந்து நம்ம வந்து அடி எடுத்து வச்சுருக்கோம். இந்த 2024 அடி எடுத்து வைக்கும்போது நிறைய பேர் பல வகையில் வந்து நம்மளோட சந்தோஷத்தை வெளிப்படுத்திகிட்டு இருக்காங்க. அதாவது கோயிலுக்கு போகிறாங்க, சுப நிகழ்ச்சிகளுக்கு எல்லாத்துக்கும் போயிட்டு வந்துட்டுருக்காங்க. ஆனால் இந்த மது பிரியர்கள் அப்படின்னு ஒருத்தவங்களை சொல்லி ஆகணும். அவங்க வந்து நியூ இயர்னாலும் சரி, எந்த ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து இந்த மதுவை வந்து அருந்துதில் தான் ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி தான் இந்த 2024 தென்காசி மாவட்டம் அடைக்கலப்பட்டினம் அப்படிங்கிற ஒரு 4 முக்கு ரோட்டில், அதாவது ஒரு பைபாஸ் ரோடு, அதில் வந்து ஒரு மது போதகர் வந்து தன்னோட ரவுடிசம் மீன்ஸ், அதாவது தன்னோட ஆபாச வார்த்தைகளை திட்டி வந்து அவர் தன்னோட இதை வெளிப்படுத்திகிட்டு இருக்காரு. அந்த வீடியோவை இப்போ பார்த்துட்டு, காய கங்கை காய்ந்தாலும் காயும் சாராய கங்கை காயாதடா, ஆழ்வோர்கள் போடும் சட்டங்கள் யாவும் காசுள்ள பட்டம் பாயாதடா. குடிச்சவன் போதையில் நிற்பான், குடும்பத்தை வீதியில் வைப்பான், தடுப்பது யார் என்று கொஞ்சம் நீ கேளடா. கள்ளுக்கடை காசிலே தாண்டா கட்சி கொடியே. இப்போ எல்லாருமே வந்து வீடியோ பார்த்துருப்போம். அதாவது அது என்னன்னு தான் தெரியலை. அதாவது தைரியம் என்பது வந்து மனிதனுக்கு வந்து சுயமாக வரணும். அது வந்து இந்த ஒரு பெக்கு அடித்தாதான் வரும் அப்படிங்கிறது வந்து தைரியம் கிடையாது. அது வந்து ஒரு குருட்டு நம்பிக்கை. உங்களுக்கு வந்து உண்மையிலே, அதாவது உங்களுக்கு வந்து ஒரு உண்மையிலே வந்து உங்களுக்கு தைரியமாக நாங்கள் வந்து ஒரு பெக்கு அடித்தா எங்களுக்கு வந்து துணிச்சல் அதிகம், நாங்கள் என்னனாலும் செஞ்சிருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்தால், தயவு செய்து ஒரு மேடையை போட்டு இந்த அரசியல் கட்சிகள் எப்படி இருக்குது, அப்புறம் இந்த சமூகம் எப்படி இருக்குது, சமூகத்தில் நடக்கிற தீமைகள் என்ன அப்படிங்கிறது இந்த எம்எல்ஏ என்ன பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நேர்மையான அரசு ஊழியர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் நாங்கள் வந்து எப்போதுமே வந்து கண்டிப்பாக தலை வணங்குவோம், சரிங்களா. நேர்மையற்று இருக்கும் அரசியல்வாதிகளையும் நேர்மையற்று இருக்கும் அரசு ஊழியர்களையும் உங்களுக்கு மேடை போட்டு நீங்கள் ஒரு ரோட்டில் நின்று பொதுமக்களுக்கு இடையூறு பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஒரு தைரியம் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு மேடை போட்டு பேசுறதுக்கு துணிச்சல் இருக்கிறதா? மது பிரியர்களே, உங்களுக்கு ஒரு பெக்கு அடித்தால் எங்களுக்கு வந்து தைரியம் வரும், நாங்கள் என்ன வேண்டுவேனாலும் செய்து விடுவோம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கிறதே, அந்த எண்ணத்துடன் இங்கு நடக்கக்கூடிய பாலியல் குற்றங்கள், களவுகள் மற்றும் எம்எல்ஏ அரசியல்வாதிகள் செய்யும் தவறுகள், எம்பி செய்யும் தவறுகள், அரசு ஊழியர்கள் லஞ்சம் பெற்று மக்களுக்கு செய்யக்கூடிய வேலைகளை வந்து சரியாக செய்ய முடியாங்க, அதை வந்து உங்களால் தட்டி கேட்க துணிச்சல் இருக்கிறதா? அந்த துணிச்சல் இல்லாத நீங்கள் பொதுமக்களுக்கு எப்படி இடையூறு செய்யலாம்? இது வந்து எங்களுடைய ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. அதாவது ரோட்டில் நின்று அதை வந்து எப்படி சொல்லுங்க, ஆபாச வார்த்தையில் திட்டி பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தி இதில் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? இதில் ஒன்றுமே கிடைக்காது. நீங்கள் ஒரு ஸ்டேஜ் போடுங்க, காவல் நிலையத்தில் அனுமதி வாங்குங்க, அனுமதி வாங்கிட்டு ஐயா அந்த மாதிரி எம்எல்ஏ சரியில்லை, எம்பி சரியில்லை, அரசு ஊழியர்கள் சரியில்லை, நாங்கள் ஒரு பெக்கு அடிச்சுட்டு தான் நாங்கள் ஸ்டேஜ் ஏறி பேசுவோம்னு சொல்லுங்க. அப்படி சொல்லிட்டு அனுமதி வாங்கிட்டு நீங்கள் ஸ்டேஜ் போட்டு மைக் வச்சு பேசுங்க, யார் கேட்க போறா? இதுக்கு எதுக்கு நீங்கள் ஒரு பெக்கு அடிச்சுட்டு ஒரு பொது ரோட்டில், அதாவது ஒரு ரோட்டில் நின்று, அது பைபாஸ் ரோடுங்க, அவருக்கும் குடும்பம் இருக்குது, குழந்தைகள் இருக்குது, அவருக்கு சேர்த்து தான் பேசிகிட்டு இருக்கேன், சரிங்களா. ஒரு குழந்தை இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குது. இதை வந்து காவல் நிலையம் வந்து அவங்க அந்த செயல்பாடு நடந்து அந்த வீடியோ வாட்ஸ்அப்பில் போய் உடனே காவல்துறை பாவச்சத்திரம் காவல் நிலையம் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதுக்கு கண்டிப்பாக பாவச்சத்திரம் காவல் நிலையத்துக்கு வந்து மிக்க நன்றியை தெரிவிக்கணும். ஆனால் இந்த மாதிரி மீண்டும் நீங்கள் ஒரு மது பிரியராக இருந்தீங்கன்னா, தயவு செய்து ஒரு பெக்கு அடிச்சிங்கன்னா காவல் நிலையத்தில் அனுமதி கேளுங்க. ஐயா, நாங்கள் இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு பெக்கு அடித்தாதான் எங்களுக்கு தைரியம் அதிகமாகும், நாங்கள் வந்து ஒரு ஸ்டேஜ் போட்டுக்கிடுதோம், ஒரு ஸ்டேஜ் போட்டு அதில் வந்து எங்களோட திறமையை நாங்கள் வெளிப்படுத்தோம், அரசு ஊழியர்கள் சரியில்லை, அரசியல்வாதிகள் சரியில்லை, இவங்களை பற்றி நாங்கள் வந்து சமூகத்தில் நடக்கிற குற்றங்களை பற்றி எடுத்துரைக்க தான் போகிறோம், அதுக்கு ஒரு பெக்கு அடித்தாதான் எங்களுக்கு தைரியம் வரும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் காவல் நிலையத்தில் அனுமதி வாங்கிட்டு ஒரு ஸ்டேஜ் போட்டு பேசுங்க. அப்போ தான் நீங்கள் வந்து உண்மையான மது பிரியர், சரிங்களா.
சும்மா அந்த ஒரு பெக் அடித்த உடனே வந்து உங்களுக்கு இந்த தைரியம் தன்னம்பிக்கையெல்லாம் வருது பேர் அது வந்து ஒரு சுயநலம் தான். சரிங்களா? நான் வந்து பெரிய ரவுடி, நான் வந்து நிறைய பேர் சொல்லிட்டுருக்கேன் நாங்கள் பெரிய ஆள். இந்த உலகத்தில் யாரும் பெரிய ஆள் கிடையாது, எல்லாரும் சமந்தான். நிறைய பேர் பணத்தை வச்சுக்கிட்டு பண திமிரில் அப்படி இருக்காங்க. பணத்தை வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. இப்போ ரீசெண்டாக விஜயகாந்த் அவர்கள் அவளோட பேட்டியெல்லாம் கேட்கும்போது பணங்கிறது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டோம். பணங்கிறது வந்து ஒரு தாள் தான் அப்படிங்கிறத வந்து அவர் எவ்வளோ பெரிய பேரு புகழ் கொண்ட ஒரு அரசியல்வாதியாகவும் இருந்து ஒரு நடிகராக இருந்து அவருக்கு கிடைக்காத புகழ் கிடையாது, அவருக்கு கிடைக்காத பணம் கிடையாது. அவரே வந்து பணம் வந்து ஒரு சும்மாங்க அப்படிங்காரு, அவரே இல்லாதவங்களுக்கு கொடுங்க அப்படிங்காரு. அப்போ அங்கே தான் மனிதநேயம் பிறக்கு. சும்மா அந்த ஒரு பெக்கு அடிச்சுட்டு நாங்கள் பெரிய ரவுடி, நாங்கள் பெரிய ஆள், நாங்கள் வந்து எதையும் தட்டி கேட்போம் அப்படிங்கிறதுக்காக இது வந்து யாரையும் காயப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நான் பேசலை. நீங்கள் அப்படி பண்ணுறதா இருந்தால் இந்த அரசாங்கம் வந்து மதுவை வந்து அரசாங்கம் தான் வித்துட்ருக்கு, அதுவே ஒரு மிகப்பெரிய குற்றம் தான். சரிங்களா? ஆனால் அதையும் மீறி நீங்கள் இப்படி குடிச்சிட்டு, அதாவது எத்தனையோ பேர் வந்து உடல் வலி அதுக்கு எதுக்கு குடிக்கீங்க, நீங்கள் குடிச்சிட்டு உங்கள் உடலெல்லாம் மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடுன்னு பாட்டிலே எழுதாங்க, அதை யாரும் கண்டுக்கிட்டதே கிடையாது. குடிச்சிட்டு உங்களுக்கு மட்டும் பாதிப்பை ஏற்படுத்துங்க, பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாதீங்க. சரிங்களா? ஒரு ரோட்டில் நின்று பெரிய ரவுடிசம் மாதிரி பண்ணுறது வந்து அது ஒரு பெரிய போராட்டம் கிடையாது. அது நீங்கள் உண்மையான மதுப்பிரியராக இருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து உங்களுக்கு ஒரு பெக்கு அடித்தாதான் தைரியம் வரும்னா ஒரு ஸ்டேஜ் போட்டு இந்த மாதிரி அரசு ஊழியர்கள் அரசியல்வாதிகளை பற்றி தவறு இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய தவறுகளை எல்லாத்தையும் தட்டி கேளுங்க. இங்கே ஒவ்வொருத்தரும் வந்து அன்னன்னைக்கு ஒரு 500 ரூபா 1000 ரூபா உழைக்கிறதுக்கே அந்த பாடுபட்டு தான் ஓடிட்டுருக்காங்க. இந்த ரோட்டில் பயணிக்கும் போது அவங்களோட மைண்டு எல்லாமே வந்து இன்னைக்கு லோன் கட்டணுமே, இன்னைக்கு வந்து நம்ம வெளியில் போகணும், குழந்தைங்களை ஸ்கூல் சேர்க்கணுமே, ஃபீஸ் கட்டணுமே, அந்த மைண்டில் தான் ஒவ்வொருத்தரும் வந்துட்டுருக்காங்க. தயவுசெய்து அவங்கள புண்படுத்தாதீங்க. நீங்கள் ரோட்டில் நின்று பெரிய வீராப்பா பேசுகிறது, பெரிய அரசியல் இந்த பெரிய ஏதோ ரவுடிசம் மாதிரி பண்ணுறதுலாம் அது இதில் வேண்டாம். சரிங்களா? தயவுசெய்து வந்து நீங்கள் ஒரு மதுப்பிரியராக இருந்தீங்க அப்படின்னா குடிச்சிட்டு உங்கள் வேலையை நீங்கள் பாட்டு பாருங்கள். அப்படி எங்களுக்கு ஒரு பெக்கு அடித்தாதான் தைரியம் வரும் அப்படின்னா ஒரு ஸ்டேஜ் போட்டு காவல் நிலையத்தில் அனுமதி வாங்குங்க. அனுமதி வாங்கிட்டு நீங்கள் பாட்டு உட்காந்து பேசுங்க. யார் என்ன செய்ய போகிறா? சமூகத்தில் நடக்கக்கூடிய தவறுகளை வந்து யாருனாலும் தட்டி கேட்கலாம், அதுக்கான உரிமை இங்கே இருக்குது. சரிங்களா? அதை செய்யுங்க. அதனால் இனிமேல் வந்து பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறு இல்லாமல் செயல்படுங்கள். நன்றி, வணக்கம்.